என்னடா மண்டை இது? வெட்டுப்பா. எவ்வளவு நாளா வெட்ட ஐயோப்பா, வெட்டுப்பாப்பா. பொறிக்கு மாதிரி இன்னும் எவ்வளவு நாள் தான் சுத்துவேன்? அப்பா அதுக்கே போய் தலையை பூச்சி சுத்துறேன். உன்னை பார்த்தாலே எரியுதுடா. முடிய விட்டுக்கின்னு கடுக்கான மாட்டிக்கின்னு லூசு மாதிரி லூசா சட்டை போட்டுக்கின்னு என்னடா கெட்டப் இது? ஏங்க என் புள்ளைய போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? எப்ப பார்த்தாலும் என் புள்ளையவே தப்பு சொல்றீங்க. நான் சொல்றேங்க அவங்கிட்ட முடி வெட்ட சொல்லி. டேய் அந்த முடியை வெட்டி தொலையேண்டா. ஏன்டா இப்படி சொன்னபடி கேட்க மாட்டேங்கிற? வெட்டுறமா, வெட்டுப்பா. அப்பா வெட்டுப்பா. அப்பா நான் இன்னைக்கு வெளியே போறேன். நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேடா செல்லம், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா. அப்பா நான் மட்டும் தான் பொறிக்க மாதிரி இருக்கேனா? இவனா பாக்குறது டீசெண்டா இருக்கா, அவதான் பொறிக்க மாதிரி இருக்கா. டேய் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணா மாடர்ன்னு சொல்லுவாங்க. இதே நீ இப்படி போட்டேன்னு வச்சுக்கோயேன் உன்னை பொறுக்கின்னு தான்டா சொல்லுவாங்க. ஏய் சீப்பை பொறுக்கி. ஐயோ அப்பா, ஐயோ அக்கா மரியாதை பேசிட்டு இருக்க. பேசலப்பா, நான் எதுவும் பேசலப்பா. போல்டா ட்ரெஸ் பண்ணா உனக்கு என்னடா? சரிப்பா. என் புள்ள போட்டா பொறுக்கி, அவ போட்டா மாடர்ன். நல்லா இருக்குங்க உங்க நியாயம். கரெக்டா கேட்டமா. இதெல்லாம் இந்த காலத்துல நார்மல் டி. நாம தான் நம்ம பொண்ணை போல்டா வளர்க்கணும். இப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. அது உருப்படாம போகுது. என் புள்ளதான் இந்த குடும்ப மானத்தையே கட்டி காப்பாத்த போறான். ஹலோ மம்மி, நீ வேணா உன் புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கோ, நான் ஒன்னும் வேணான்னு சொல்ல. ஆனா எனக்கும் டாடி கொடுக்குற பாண்டை பிரேக் பண்ணலாம்னு நினைச்சா அவ்வளவுதான் உன்ன. அடிச்சிப்ப. நீப்ப. போறதே போற, எப்ப வருவ திரும்ப? டாடி நான் நைட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா பாரு வீட்லயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வந்துருவேன். ஓகேடா செல்லம். ஓகே டாடி. அடியே கேள்வி கேட்டது நானு, பதில் அவர்கிட்ட சொல்றேன். எனக்கு யாருக்கு பதில் சொல்லணும்னு தோணுதோ அவங்க கிட்ட தான் சொல்லுவேன். டாடி கிட்ட தான் சொல்லுவேன். பை டாடி. பை. ஏய் போடி போ. ஒரு நாள் உன் சுயரூபம் வெளியே வரதாடி போகுது. அப்ப ஹேர் கட் பண்ணணும், 300 ரூபா பணம் கொடு. என்ன கேட்ட? ஹேர் கட் பண்ணணும், 300 ரூபா பணம் தாங்கன்னு கேட்டேன். எது? முடி வெட்டுறதுக்கு 300 ரூபாவா? நம்ம பாலாஜி கடைக்கு போனா 100 ரூபாய்க்கு கட் பண்ண போறாரு. பா அங்க போனா ஸ்கூல் பையன் மாதிரி வெட்டி விடுவாங்கப்பா. நான் வெளியே ஒரு சலூன் பாத்துருக்கேன், அங்க சூப்பரா ஸ்டைலா அழகா வெட்டி விடுவாங்க. இந்த மூஞ்சிக்கு 100 ரூபா கட்டிங் போதும். பா ஏன்பா இப்படி பண்ற? ப்ளீஸ் பா. என்னப்பா? எனக்கு ஒரு 3000 மட்டும் ஜிபே பண்றியா? நான் ஹேர் ஸ்பா ஃபேஷியல் எல்லாம் பண்ணனும். சரிடா தங்கம், அதோ ஜிபே பண்றேன். யோ அப்பா, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல? இதெல்லாம் உனக்கு அநியாயமா தோணல? எதுடா அநியாயம்? ஆமாங்க, அவ பண்றது எல்லாம் உங்களுக்கு நியாயமா தெரியும். என் புள்ள 300 ரூபாய் கேக்குறான், அவ்வளவு பேச்சு பேசுறீங்க. அவ 3000 ரூபாய் கேக்குறான், இழிச்சிட்டு குடுக்குறீங்க. மா என்ன பிரச்சனை உனக்கு? டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? சும்மா நான் அப்பா கிட்ட ஏதாவது பேச வந்தாலும் 2 பேரும் சண்டைக்கு வந்துட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தங்கம் கூல். அப்பா நான் பேசிக்கிறேன். ஏய் உன் பையன் அரியர் வச்சுக்கிட்டு ஓபி அடிச்சுக்கிட்டு பொறிக்கு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் 300 ரூபாய்க்கு கட் பண்ணிட்டு அழகாயிட்டு என்ன பண்ண போறான்? ஏய் 3000 வாங்கிக்கின்னு சலூன் பார்லர் போய் நீ யார உஷார் பண்ண போற? கேளுடா. ஹலோ பொண்ணுங்க, நாங்க யாரையாச்சும் உஷார் பண்றதுக்கு தான் ஹேர் ஸ்பா பண்ணு ஃபேஷியல் பண்ணனும்னு யார் சொன்னது? இட்ஸ் கால்ட் செல்ஃப் லவ். ஓகே? ஓ அப்ப நானும் செல்ஃப் லவ் பண்ணனும்ல? முடியாது. முத்து, அம்மா சம்பாரிச்சு வச்சிருந்தா உனக்கு அள்ளி கொடுத்துருப்பேனடா. இப்படி இவங்கள்ட்ட எல்லாம் கையேந்த கடவுள் விட்டுட்டாரேடா. அம்மா நீ சம்பாதிச்சிருந்தா எனக்கும் கொடுத்துருப்பியாமா? ஏன் உனக்கு தான் அள்ளி கொடுக்கறதுக்கு இந்த மகா பிரபு இருக்காரே, நான் எதுக்குடி கொடுக்கணும்? பா பாவம் 2 பேரும் ரொம்ப பொங்குறாங்க. 300 ரூபா ஜஸ்ட் ஒன் டைம் தானே, போனா போட்டும்பா கொடுத்து. சரிடா தங்க, நீ சொல்லிட்டல அதோ கொடுத்து. ஐயா அப்படிப்பட்ட பணம் எனக்கு தேவையே இல்லையாப்பா. பிச்சை எடுத்து போயாச்சு பாலாஜி கடையில போய் வெட்டிப்பேன் 100 ரூபாய்க்கு. அந்த பணம் எனக்கு தேவையே இல்லப்பா. ஏண்டா தம்பி, அக்கா மேல ஏதாச்சும் கோவமா? அசிங்கமா கேட்டுருவேன், உன் வேலையை பார்த்துன்னு போயிடு. அப்பா நான் ஹேர் ஸ்பா பண்ணிட்டு வரேன், ஜிபே பண்ணிடு. பை தங்கம். ஸ்பா முடிச்சிட்டு கேப் கடைகள்லாம் சொல்லு. இவன் வெட்டியா தானே இருக்கான், இவன் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகேப்பா. வாயா மூஞ்சும் ஆகணும்.